ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 10வது அத்தியாயம் பூரணத்தின் வைபவம் 36வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. தியூதம் ஜலயதாமஸ்மி தேஜஸ்வினாமஹம் ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாமஹம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. ஏமாற்றுபவற்றில் நான் சூது, ஒளிர்பவற்றில் நான் தேஜஸ், நானே வெற்றி, நானே தீரச் செயல், நானே பலவான்களின் பலம். பொருளுரை. அகிலமெங்கும் பலவிதமான ஏமாற்றுக்காரர்கள் உள்ளனர். ஏமாற்றும் முறைகள் எல்லாவற்றிலும் சூதே மிகச்சிறந்தது. எனவே அது கிருஷ்ணரின் பிரதிநிதி. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் எந்த சாதாரண மனிதர்களையும் விட தந்திரமாக செயல்பட முடியும். கிருஷ்ணர் ஒருவனை ஏமாற்ற முடிவு செய்தால் அவரது தந்திரத்திலிருந்து அவரை யாரும் மிஞ்ச முடியாது. இவ்வாறாக ஒரு வழியில் அல்ல, எல்லா வழிகளிலும் கிருஷ்ணர் சிறப்புடையவராக விளங்குகிறார். வெற்றி அடைபவர்களில் வெற்றி அவரே, ஒளிர்பவையின் ஒளியும் அவரே. தனது சக்தியை திறனை காட்ட விரும்புபவர்களில் அவரே முதன்மையானவர். தீரச் செயல்கள் செய்பவர்களில் அவரே மிகப்பெரிய தீரர். பலவான்களின் மத்தியில் அவரே மிகப்பெரிய பலசாலி. கிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்தபோது அவரை பலத்தால் மிஞ்ச யாராலும் முடியவில்லை. தனது குழந்தை பருவத்திலேயே அவர் கோவர்தன மலையை தூக்கினார். ஏமாற்றுவதில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது. ஒளியில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது. வெற்றியில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது. தீரச் செயல்களில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது. வலிமையிலும் அவரை யாரும் மிஞ்ச முடியாது. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி ஜனாமினே. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி ஜனாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. மீண்டும் மொழிபெயர்ப்பு. ஏமாற்றுபவற்றில் நான் சூது, ஒளிர்பவற்றில் நான் தேஜஸ், நானே வெற்றி, நானே தீரச் செயல், நானே பலவான்களின் பலம். ஹரே கிருஷ்ணா. ஸோ முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டுருக்கிறதுக்காக ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ இங்கே வழக்கம் போல் பகவத்கீதை 10வது அத்தியாயம் பூரணத்தின் வைபவம் என்ற தலைப்பில் பகவானுடைய வைபவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பகவானுடைய அற்புதமான பிரம்மாண்டமான ஆச்சரியமான பல பிரதிநிதித்துவங்களை இந்த அத்தியாயத்தில் பகவான் விவரிச்சிட்ருக்கார். இது பகவான் பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களான நம்ம மீது வச்சிருக்கக்கூடிய கருணை. ஏன்னா பகவானுடைய திருவாயிலே பகவானை பற்றி விவரிக்கிறதுன்றதை விட சிறந்த விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா பகவானை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள். அதை விட உயர்ந்த குறிக்கோள் ஏதாவது இருக்கான்னா கிடையாது. ஸ்ரீமத் பாகவதம் அதை தான் சொல்லுது. சவை பும்சாம் பரோ தர்ம எதோ பக்தி ரதோக்ஷத்தை. இருக்கிறதுலே பரோ தர்மம், மிக உயர்ந்த தர்மம் அப்படின்னா அது எதோ பக்தி ரதோக்ஷஜ.
அதோக்ஷஜனான பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணுன்றது தான் நம்முடைய மிக உயர்ந்த தர்மமாக சொல்லப்படுது. அப்படின்னா பக்தி பண்ணி என்ன பண்ண போகிறோம்? கிருஷ்ணர் யார், கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவருடனான நம்முடைய உறவை மறுபடியும் புதுப்பிக்க போகிறோம். அப்போது கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய இறுதி குறிக்கோள். அப்படின்னா இங்கே கிருஷ்ணரே தன்னுடைய வாயால் அவரை பற்றி விவரிச்சிட்ருக்கிறார். அதை விட சிறந்த ஒரு விஷயம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? நம்முடைய இறுதி குறிக்கோள், அந்த குறிக்கோளை அடையக்கூடிய வழிமுறையை அந்த குறிக்கோளே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா? இப்போது நமக்கு நரேந்திர மோடியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பல வழிகள் இருக்குது. இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் நிறைய இடங்களில் அவரை பற்றி பேசுகிறாங்க, அவரை பற்றி எழுதுகிறாங்க. பல விதமான விமர்சனங்களும் இருக்குது. எதிர்கட்சிக்காரங்க வெவ்வேறு விதமான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அப்போது நமக்கு இதை எதை படித்தாலும் யாருக்கிட்ட இருந்து கேட்டாலும் 100% இதுதான் நரேந்திர மோடி அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா யாருக்கும் அப்படி தெரியாது. ஆனால் நரேந்திர மோடியே அவரை பற்றி நமக்கு சொல்கிறாருன்னு வைங்க, நான் இப்படி தாங்க, நான் இங்கே தான் பிறந்தேன், இப்படி தான் வளர்ந்தேன், இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு அவரை பற்றி அவரே சொல்கிறார். அப்படின்னா அதை விட சிறந்த விதம் வேறு யாராவது விளக்கிட முடியுமா நரேந்திர மோடி பற்றி? முடியாது. அது மாதிரி யாரை பற்றியாக இருந்தாலும், இப்போ உங்களை பற்றியாக இருக்கட்டும், என்னை பற்றியாக இருக்கட்டும், அந்த குறிப்பிட்ட நபரை தவிர வேறு யார் சொன்னாலும் அவ்வளவு முழுமையாக நிறைவாக இருக்க முடியாது. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். அதனால தான் முன்னாடி சொன்னேன், இது பகவான் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு கருணை. ஏன்னா நம்முடைய இறுதி இலக்கை அடையிறதுக்கு பகவானே உதவி பண்ணுறார். ததாமி புத்தி யோகம் தம், இதே பகவத்கீதையில் இதே அத்தியாயத்தில் முன்னாடி நம்ம படித்தோம். ததாமி புத்தி யோகம் தம் இனமாம் உபயாந்தித்தே, நானே அந்த புத்தியை கொடுக்குறேன்றார். கொடுக்குறேன்னு வெறும் வார்த்தையில் சொல்லிட்டு விட்டுறல, கொடுத்துட்டே இருக்கிறார். பகவத்கீதை முழுக்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறார். இன்னும் நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி தான் அர்ஜுனன்கிட்ட ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் சொல்லிக்கிட்டே வர்றார். ஸோ பகவத்கீதை முழுக்க இவந்தோ பகவத்கீதையில் கர்மாவை பற்றி பேசப்பட்டிருக்கு, காலத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு, ஜீவாத்மாவை பற்றி பேசப்பட்டிருக்கு, இந்த உலகத்தை பற்றி, இந்த பிரகிருதியை பற்றி பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருந்தால் கூட இறுதியில் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜன்னு பகவான் சொல்லும்போது, பகவான் யாருன்னு தெரியாமல் அவர்கிட்ட எப்படி சரணடைகிறது? அப்போ பகவானை தெரிஞ்சுக்கிறது தான் கீதையோட நோக்கம். ஸோ அப்போ கீதையில் பகவான் கருணையோட குறிப்பாக இந்த அத்தியாயத்தில் அவருடைய வைபவங்களை அவரே விவரிக்கிறார். அதனால் இது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப அற்புதமானது. இதில் பல ஸ்லோகங்கள் ஏற்கனவே நீங்கள் பல ஸ்லோகங்கள் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி 36வது ஸ்லோகம் படிக்கிறோம். கிட்டத்தட்ட 18-19வது ஸ்லோகத்திலேருந்து இந்த வைபவங்களை பகவான் விவரிச்சிட்டு வர்றார். இந்த அத்தியாயம் முழுக்கவே, இந்த அத்தியாயம் கிட்டத்தட்ட இறுதி வரைக்குமே இதை விவரிக்க போகிறார். இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, இன்னும் ஒரு 10-12 ஸ்லோகங்கள் இருக்குது. ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் 3-4 அவருடைய வைபவங்களை விவரிக்கிறார். இன்றைக்கி ஸ்லோகத்தில் 4 விஷயங்கள் சொல்கிறார். தியூதம் சலயதாமஸ்மி, தியூதம்னா சூது, ஏமாற்றுபவற்றில் நான் சூதுங்கிறார். தேஜஸ் தேஜஸ் வினாமகம், ஒளிர்பவற்றில் நான் தேஜஸ். ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி, வெற்றி, நானே வெற்றி அப்படிங்கிறார். தீர செயல். சத்வம் சத்வவதாமகம், நானே பலவான்களின் பலம் அப்படிங்கிறார். ஸோ இப்படி 4 விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். முதல்ல சூது, ஏமாத்துறது. பகவானை ஏமாத்தணும்னு நினச்சா அந்த எண்ணம் வரும்போதே அவன் ஏமாற்றப்பட்டுட்டான்னு அர்த்தம்.
பகவானால் ஏமாற்றப்பட்டுட்டான்னு அர்த்தம். ஏன்னா பகவானை யாருமே ஏமாற்ற முடியாது. பகவானை ஏமாற்றணும்னு எண்ணம் வந்தாலே ஆல்ரெடி அவன் பகவானுடைய மாயாசக்தியால் தோற்கடிக்கப்பட்டுட்டான்னு அர்த்தம். சில பிரபுபார் ஒரு சின்ன கதை சொல்லுவார். ஒரு நாள் ஒரு பாகவத உபன்யாசகர் இந்த மாதிரி பெரிய ஒரு கூட்டம் எல்லாரும் உட்காந்து பகவானுடைய பெருமைகளை கேட்டுட்டு இருக்காங்க. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் பண்ண லீலைகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்போ சொல்கிறார், இந்த மாதிரி பிருந்தாவனத்தில் யசோதா அம்மா கிருஷ்ணருக்கு ரொம்ப நல்ல அலங்காரம் பண்ணுவாங்க. காலில் கொலுசு, கையில் காப்பு, கழுத்தில் முத்து மாலைகள், இந்த மாதிரி நிறைய ஆபரணங்கள்லாம் அணிவிச்சு விடுவாங்க. தினம் தினம் அவரை குளிப்பாட்டி நல்ல உடை உடுத்தி நல்ல ஆபரணங்கள்லாம் அணிவிச்சு தலையில் கிரீடமெல்லாம் வச்சு நிறைய ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த உபன்யாசகரை பேசிகிட்டு இருக்கிறார். அந்த கூட்டத்தில் ஒரு திருடன் உட்காந்துருக்கான். அவன் இதெல்லாம் கேட்டோன்னே, அடடா அந்த குழந்தைய முதல்ல நம்ம பார்க்கணும், அந்த குழந்தைய பிடிச்சி நம்ம அந்த நகையெல்லாம் திருடிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிருந்தாவனம் எங்கே இருக்குன்னு அப்படின்னு விசாரித்து பிருந்தாவனத்துக்கு வரான். பிருந்தாவனத்துக்கு அங்கே கிருஷ்ணரை தேடுறான். கிருஷ்ணரையும் பார்த்துடுறான். உடனே கிருஷ்ணரை தூக்கிட்டு ஓட பார்க்குறான். அங்கே கிருஷ்ணரை எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான், இந்த நகையெல்லாம் கொடுத்துடு அப்படின்னு. கிருஷ்ணர் இல்லை எங்கள் அம்மா அடிச்சிடுவாங்க, எங்கள் அம்மா திட்டுவாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ இப்படி கிருஷ்ணரோட கொஞ்ச நேரம் தான் அவன் இருக்கான். ஆனால் அவனுடைய மனசு மாறி போயிடுது. அதுக்கப்புறம் அவன் கிருஷ்ணர்கிட்டேருந்து திருடணுன்ற எண்ணத்தை கைவிட்டுறான். கிருஷ்ணர்கிட்டேருந்து நகையை திருடணும்னு இந்த திருடன் பார்த்தான். ஆனால் கிருஷ்ணர் அவனுடைய மனசை திருடிட்டார். அவன் பறி கொடுத்துட்டான் இவனுடைய மனசை, அந்த திருடன். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மேலே அவனுக்கு ஈர்ப்பு அவன் பக்தனாகிட்டான். இந்த மாதிரி பகவான்கிட்ட நீங்கள் யாருமே வெல்ல முடியாது. பகவான் வெல்ல முடியாதவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனால் அந்த வெல்ல முடியாதவரையும் கூட வெல்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா அது பக்தி தான். பக்தினால் பிரம்மா ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் அவரை பிரார்த்தனை பண்ணும்போது அஜித்தித்தோ ஜிதோபி, அஜிதா அப்படின்னா, ஜிதா அப்படின்னா வெல்லுதல், அஜிதா அப்படின்னா வெல்ல முடியாதவர்னு அர்த்தம். அந்த அஜிதாவையும் வெல்லக்கூடியவர், வெல்ல முடியும் அப்படின்னா அது பகவான் மீது பக்தர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தி. அந்த பக்திக்கு மட்டும்தான் அவர் கட்டுப்படுறார். பக்தினால் மட்டும்தான் அவர் வெல்லப்படுறார். மற்றபடி வேறு எந்த விஷயத்துலையும் இங்கே பிரபுபாத் சொல்கிற மாதிரி எதுலேயுமே அவரை வெல்ல முடியாது. யசோதாம்மா கிருஷ்ணரை கட்டி போட பார்த்தாங்க. தாமோதர லீலையில் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் கிருஷ்ணர் அவளை எளிதாக அதுக்கு உடன்படலை. அவங்க ரொம்ப களைச்சி போய் தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் ஓகே சரி அப்படின்னு ஒத்துக்கிறார். அந்த மாதிரி எப்போ நம்ம தீவிர பக்தி பகவான் மீது வெளிப்படுத்துகிறோமோ அப்போது அந்த பக்திக்கு அவர் கட்டுப்படுறார். மற்றபடி நீங்கள் அவரை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டோ, உங்கள் பலத்தை கொண்டோ, உங்களுடைய அறிவை கொண்டோ, உங்களுடைய செல்வத்தை கொண்டோ கிருஷ்ணரை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரிய முட்டாள்தனம். அது சாத்தியமே கிடையாது. கிருஷ்ணர்கிட்ட அந்த மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லாரும் தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. ராவணன், ஹிரண்யகசிப்பு உட்பட எத்தனையோ அசுரர்கள் கிருஷ்ணர்கிட்ட போட்டி போட்டிருக்காங்க.
தன்னுடைய பலத்தை காட்டியிருக்காங்க, தன்னுடைய செல்வத்தை காட்டியிருக்காங்க, பல விஷயங்களை காட்டி கிருஷ்ணரை தோற்கடிக்க பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லாரும் தோற்று தான் போயிருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணர் எல்லாத்துலேயுமே உச்சமானவர், அவர் தான் சுப்ரீம். அவரை விட உயர்ந்தவர் யாருமே கிடையாது. அசாமா ஒரு தவ அப்படின்னு அவருக்கு ஒரு அருமையான ஒரு திருநாமம் இருக்குது. ஊர்துவ அப்படின்னா உயர்ந்த, மேலே அப்படின்னு அர்த்தம். நம்ம போடுற இந்த நாமம் கூட ஊர்துவ பூன்ற அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மேல் நோக்கி போகிறது, மேலே போகிற ஒரு நாமம். ஸோ சம அப்படின்னா சமநிலையில் ஈக்குவலாக இருக்கிறது. அசம அப்படின்னா சமமாக இல்லாத. ஊர்துவ அப்படின்னா மேலே, அவருக்கு மேலே யாரும் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு சமமாவோ அவருக்கு மேலேயோ வேறு யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். எதில்? எல்லாத்துலேயுமே. அழகு, அறிவு, பலம், புகழ், நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும். என்னை விட பெரிய துறவி யாரும் கிடையாதுன்னு ஒருத்தன் பெருமைப்பட்டுக்கலாம். நான் பெரிய எல்லாத்தையும் துறந்த துறவி, சன்னியாசி, எனக்கு எது மேலே பற்று இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதில் கூட பகவான் தான் பெரியவர். துறவலியும் அதுவும் அவருடைய ஒரு ஐஸ்வர்யம். கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை படைக்கிறார், எதன் மீது பற்று வச்சுக்கிறது கிடையாது. ஸோ இப்படி பகவான் எல்லாத்துலேயும் மிகச்சிறந்தவராக இருக்கிறார். அந்த சிறந்த விஷயங்களை இங்கே சொல்கிறார். ஸோ இது மாதிரி ஏமாற்றுறதில் அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. பிரம்மா 4 தலைகள் இருக்குது நம்ம பிரபஞ்சத்தோட பிரம்மாவுக்கு. நேரடியாக பகவான்கிட்டருந்தே இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போது நேரடியாக பகவான்கிட்டருந்தே வேத உபதேசங்களை பெற்றவர். தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே அப்படின்னு பாகவதம் முதல் ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நேரடியாக சாட்சாத் பகவான்கிட்டருந்து மொத்த வேத ஞானத்தையும் பெற்றார். ஆனால் அவரே பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் பார்க்கலாம், 14வது அத்தியாயத்தில் அவர் பிரார்த்தனையின் போது அவர் வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய முட்டாள்தனம், எந்த அளவுக்கு நான் முட்டாள்தனமாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அவர் பகவான் முன்னாடி விழுந்து வணங்குறார். தன்னுடைய முட்டாள்தனத்தை ஒத்துக்கிறார். ஏன்னா அவர் கிருஷ்ணரை ஏமாற்ற பார்த்தார். என்ன பண்ணார்? கிருஷ்ணர் கோபுரங்கள் கூட மாடு மேய்க்க வந்த இடத்துல எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. கன்றுகள்லாம் ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்ருக்கு. பிரம்மா என்ன பண்ணார்? எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டார் மொத்தமாக. கிருஷ்ணர் கன்றுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது எங்கேயோ தூரமாக போயிடுச்சு, எங்கேயோ காணமேன்னு சொல்லி பார்க்க போனவர் அவரை மட்டும் விட்டுட்டு அங்கே போனால் கன்றுகளும் இல்லை, திருப்பி வந்து பார்த்தா இங்கே கோபுரங்களும் இல்லை, சாப்பிட்டுட்டு இருந்தவன் ஒருத்தரும் இல்லை. பிரம்மா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டார். தூக்கிட்டு போயிட்டு இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி திருப்பி கீழே பார்க்குறாரு. கீழே பார்த்தா எல்லா கன்றுகளும் அங்கேயே தான் இருக்குது, எல்லா கோபுரங்களும் அங்கேயே தான் இருக்காங்க. ஒரே குழப்பம், என்னடா இப்படின்னு. இங்கே பார்த்தா அவர் தூக்கிட்டு வந்த அந்த கோபுரங்கள் கன்றுகள்லாம் அங்கே மேலே இருக்காங்க, கீழே பார்த்தாலும் இருக்காங்க. பிரம்மாவுக்கு இப்போ ஒரே குழப்பம், என்னடா இது, அவரே நம்ம சோதிக்கலான்னு பார்த்தா அவர் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பிரம்மா உணர்ந்துருவார் அவர் பண்ண தப்பை என்ன அப்படின்றத. ஸோ அந்த மாதிரி சாதாரண ஒரு திருடன்லேருந்து பிரபஞ்சத்தை படைக்கக்கூடிய பிரம்மா வரைக்கும் கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி முயற்சி பண்ணி தோற்று போனவங்க வரலாறு தான் நிறையா. கிருஷ்ணர்கிட்ட ஜெயிச்சு ஒருத்தங்க வரலாறுல அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஜெயிச்சதா யாரும் ஜெயிக்கவும் முடியாது. எத்தனையோ பேர் நான் தான் பகவான் சொல்லிவிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு அல்லது போலியாக தன்னை நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு அறிவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி நடக்கிற விஷயம் கிடையாது. இது கிருஷ்ணர் இருக்கும்போதே நடந்தது.
கிருஷ்ணர் இருக்கும்போதே ஒருத்தர் வந்து என்ன பண்ணால் நான் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு செயற்கையாக 2 கையை ஒட்டிக்கிட்டு பாரு எனக்கு 4 கை இருக்குது அப்படியெல்லாம் நடந்திருக்கு. சரி இப்போ உன்னுடைய அந்த 2 கை என்ன ஆகுது பாரு அப்படின்னு கிருஷ்ணர் சுதர்சனத்தை விட்டார், எல்லாத்தையும் சீவிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இது கிருஷ்ணருக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்கள், கிருஷ்ணரை எதிர்க்கக்கூடியவர்கள் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தால் கூட கிருஷ்ணரை யாரும் ஜெயிச்சதாக வரலாறு கிடையாது. ஏன்னா எவ்வளவோ பலசாலிகள்லாம் இருந்திருக்காங்க. ஹிரண்யகசிப்பு முன்னாடி 33 கோடி தேவர்களும் நடுங்கிட்டு இருந்தாங்க. ஹிரண்யகசிப்பு பேரை கேட்டாலே நடுங்கினாங்க, அவ்வளோ பலசாலியாக இருந்தான். ஆனால் பகவான் முன்னாடி அவனுடைய பலம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு வீரனுக்கு அழகு என்ன தெரியுமா? ஏன்னா மார்பில் அம்பு எய்து அப்படி நெஞ்ச நிமித்து அப்படி அவன் வந்து போரில் மடிஞ்சு போனான்னா அதுதான் அவனுக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஒரு பெரிய வீரனை, ஒரு க்ஷத்ரியனை நீங்கள் வந்து காலால் எட்டி உதச்சிங்கன்னா அதை விட பெரிய அவமானம் எதுவும் கிடையாது. அல்லது ஆயுதமே இல்லாத வெறும் என்ன கையாலேயே அடித்து கொள்றீங்கன்னா அதை விட பெரிய அவமானம் எதுவும் கிடையாது. என்ன ஆனால் ஹிரண்யகசிப்பு பகவான் எப்படி கொள்கிறாரு? கை நகத்தால் கொள்கிறார். அத்புத ஸ்ருங்கம். அவருடைய நகம் எப்படி இருக்குது? ஒரு பாறையை உடைக்கிற உளி மாதிரி இருக்குதான் அவனுக்கு. உளியை வச்சு பாறையை உடைப்பாங்க தெரியுங்களா, பார்த்துருப்பீங்களா? அந்த உளி மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பகவான் முன்னாடி தன்னுடைய பலத்தை காட்டணும்னு நினச்சாலோ அல்லது வேறு எந்த விஷயத்தில் ஒருத்தன் ஜெயிக்கணும்னு நினச்சாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ அப்படி இங்கே பகவான் தேஜஸ் சொல்கிறார். தேஜஸ்ன்னா எல்லா தேஜஸும் ஒளி வெளிச்சம்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் பகவான்கிட்ட இருந்து வரக்கூடியது தான். இப்போ இந்த உலகத்திலேயே நமக்கு பெரிய ஒளியை கொடுக்கக்கூடியது எது? சூரியன். சூரியனுக்கு எங்கிருந்து அந்த சக்தி கிடைக்கிறது? எங்கிருந்து அந்த ஒளி வருது? பிரம்மன்லேருந்து. பிரம்மன்றது என்ன? பிரம்மனோஹி பிரதிஷ்டாகம். நானே அந்த பிரம்மனுக்கு ஆதாரம்ங்கிறார் பகவத்கீதையில் பகவான். ஸோ பிரம்ம ஜோதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரம்ம ஜோதின்றது பகவானுடைய சரீரத்திலேருந்து வரக்கூடிய வெளிச்சம்தான் அந்த பிரம்ம ஜோதி. பகவானுடைய லோகத்திலேருந்து வரக்கூடிய வெளிச்சம்தான் அந்த பிரம்ம ஜோதி. அந்த பிரம்ம ஜோதியினுடைய பிரதிபலிப்பு தான் சூரியன். அப்போது அதை விட பிரகாசமான ஒளிமயமான விஷயம் என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. அப்போது பகவான் தான் தேஜஸ்வினா மகம்னு இங்கே சொல்கிறார். அதே மாதிரி நானே தீர செயல், அவரை விட தீர செயல் புரியறதுக்கு யாரும் கிடையாது. எத்தனையோ செயல்கள் புரிஞ்சிருக்கிறார். பலம் அதே மாதிரி பலவான்களின் பலம். ஸோ இப்படி எல்லா விஷயத்துலேயுமே பகவான் தான் உயர்ந்திருக்கிறார். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன புரியுது? நம்ம வந்து பகவான் கூட போட்டி போட வேண்டியவர்கள் கிடையாது. மாறாக பகவானுடைய சேவகன்றது தான் நம்முடைய ஸ்தானம். அதை தான் நம்ம உணரணும். அதை உணர்ந்துட்டோம்னா அவர்கிட்ட நம்ம போட்டி போட்டுட்டு இருக்க மாட்டோம், அவரை எதிர்த்துட்டு நிற்க மாட்டோம். பகவான்கிட்ட சவால் விட, பகவானை காட்டு பார்க்கலான்னு பகவானுடைய பக்தர்கிட்டெல்லாம் சவால் விட்டு நிற்க மாட்டோம் முட்டாள்தனமாக. என்ன பண்ணுவோம்? பகவானே தாசோஸ்மி, சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா, கோபி பரத்தூர் பத கமலையோர் தாச தாசானு தாச. கோபியர்களுடைய திருவடிகளில் சேவை செய்யக்கூடிய சேவகர்களுக்கு 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 சேவகனாக இருக்க விருப்பப்படுறேங்கிறார். நான் ஒரு பிராமணன், நான் ஒரு வைஷ்யன், நான் ஒரு சத்திரியன், நான் ஒரு சூத்ரன், அல்லது நான் ஒரு பிரம்மச்சாரி, நான் ஒரு கிரகஸ்தன், நான் ஒரு வனப்பிரஸ்தன், நான் ஒரு சன்னியாசி, இது மாதிரி எந்த அடையாளத்தையும்
நான் சொல்லிக்க விருப்பப்படல. இது எதுவுமே என்னுடைய அடையாளம் கிடையாது. என்னுடைய அடையாளம் கோபி பத்து பத கமலையோ தாச தாசானு தாசன். சேவகர்களுக்கு சேவகர்களுக்கு சேவகர்கள். ஸோ அதனால தான் நம்மளுடைய பூர்வ ஆச்சாரியர்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்கும். பக்தனுக்கு, பகவானுடைய பக்தனுக்கு சேவை பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. பகவானுக்கு நேரடியாக சேவை பண்ணுறதுக்கு எந்த ஆச்சாரியர்களும் நமக்கு பரிந்துரைக்கலை. பகவானும் அதை சொல்லலை. பகவானும் பகவத்கீதையில் நமக்கு தன்னுடைய பக்தன் மூலமாக தான் நீ என்கிட்ட வரணுங்கிறார். ஸோ சில பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் கருணையோட நமக்கு பகவானை எப்படி வழிபடணும், பகவானை எப்படி அணுகணும், பகவானை எப்படி நம்ம திருப்திப்படுத்தணும், பகவானுக்கு எப்படி நம்ம சேவை பண்ணணும், எல்லாத்தையும் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. குறிப்பாக இந்த பகவத்கீதை உண்மை உருவில் கொடுத்தது மூலமாக இன்றைக்கி பிரபுபாதர் உலகம் முழுக்க உண்மையிலேயே பகவான் யார், நம்ம யார் என்ற பூரணமான அறிவை கொடுத்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி இந்த பகவத்கீதை உலகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை உருவாக்கியிருக்கு. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்? பகவானுடைய பக்தர்களுடைய திருவடிகளில் சரணடைய தயாராக இருக்கணும். அதுக்கு நம்ம முன் வந்தோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம தயாராக இருந்தோம் அப்படின்னா பகவானை எளிதாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்முடைய இறுதி இலக்கு நம்ம அடையிறதுக்கு அதுதான் வழி. இது சிவபெருமான் பார்வதி தேவி 2 பேருக்கு இடையில் ஒரு உரையாடல். அதில் பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, உலகத்தில் எத்தனையோ விதமான வழிபாடுகள் இருக்குது. மக்கள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எண்ணிலடங்காத வழிபாடு வச்சுருக்காங்க. சிலர் பகவானை வழிபடுறாங்க, சிலர் தேவர்களை வழிபடுறாங்க, சிலர் போலி அவதாரங்களை வழிபடுறாங்க, சிலர் பசுவை வழிபடுறாங்க, சிலர் மரத்தை வழிபடுறாங்க, ஆலமரம் அரச மரம்னு வழிபாடு செய்கிறாங்க, துளசி செடியை வழிபாடு பண்ணுறாங்க. இப்படி வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய விதமான வழிபாடுகள் இருக்குது. இதில் எது ரொம்ப உச்சிதமான மிக சிறந்த வழிபாடு அப்படின்னு கேட்குறாங்க. சிவபெருமான் சொல்றார், ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதனம் பரம். எத்தனையோ ஆராதனைகள் இருக்குது, வழிபாடு இருக்குது. ஆனால் அதில் விஷ்ணுர் ஆராதனம் பரம், விஷ்ணுவை வழிபடுறது தான் மிகச்சிறந்த வழிபாடு அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு அடுத்த வரியில் சொல்கிறார், அதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ததையானாம் சமர்ஷனம். பகவானுடைய அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்கு சேவை பண்ணக்கூடியவர்கள், அவங்களுக்கு சேவை பண்ணுறது இருக்கு இல்லையா, அது அதை விட உயர்ந்தது. ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் போட்டுவார், இஃப் யூ வாண்ட் லவ் மீ யூ லவ் மை டாக் அப்படின்னு. நீங்கள் என் மேலே அன்பு காட்டுறீங்க அப்படின்னா முதல்ல என் நாய்க்கு அன்பு காட்டுங்க அப்படின்னு ஒரு வாக்கியம். உண்மையிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடைமுறையில் நம்ம எல்லாரும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு அந்நியர் பரிச்சயம் இல்லாத ஒருத்தர் வரார். வந்த உடனே உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை விளையாண்டுட்டு இருக்கான். அவங்ககிட்ட, கண்ணா அவன் பேர் என்னப்பா, என்ன படிக்கிற, என்ன அப்படின்னு அவங்ககிட்ட இனிமேல் 4 வார்த்தை பேசினா, அது என்ன ஒரு அந்நியனாக இருந்தால் கூட உடனே அவங்க மேலே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். மரியாதையோடு யாருங்க, என்னங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்ககிட்ட பேசுவோம். இப்போது அதே நபர் ஏய் என்னடா விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு வந்த உடனே பார்த்து திட்டுறாரு அப்படின்னா உடனே நாம் என்ன பண்ணுவோம், நீ யாரையா முதல்ல இல்லையா, என் பையனை என் வீடு தேடி வந்து திட்டுறதுக்கு நீ யார்? ஸோ நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றத
நம்ம யார் மேலே அன்பு வச்சுருக்கிறோமோ அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்ம யாருன்றதை அது காட்டுது. பக்தர்கள் புத்தகம் விநியோகம் போகும்போது எக்ஸாக்டாக இது பிரபுபாதர் சொல்கிறது அதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. இப்போது இங்கே சேலத்தில் வந்து எம்டிஎஸ் நகர்னு ஒரு பகுதி எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த ஏரியா கூட. அங்கே வந்து புத்தக விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம். வீடு வீடாக போய் கதவை தட்டி மக்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பகவத்கீதை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லி புத்தகம் விநியோகம் பண்ணுறது எங்கள் சேவை. அது மாதிரி ஒரு நாள் வந்தபோது, இப்போ தான் வந்து மக்கள் நாய் வளர்க்குறத வந்து ஃபேஷன் ஆக்கிட்டு இருக்காங்களே நிறைய பேர். வீட்டுக்குள்ளேயே ஒரே தட்டில் சாப்பிட்றது, எல்லாம் ஒன்றா படுக்கிறது, இப்படி வந்து அது வந்து இன்றைக்கி நாகரிகமான ஒரு விஷயமாக நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா பொசுன்னு இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிற ஒரு நாய் அந்த வீட்டுக்குள்ளே கேட்டை திறந்த உடனே உள்ளே எங்கேயோ ஒரு ஓரமாக இருந்திருக்கு. நாங்கள் கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டோடனே வல்லுன்னு பறிச்சுட்டு உடனே ஓடி வந்தது. வந்து காலை பிடிக்கிற மாதிரி வந்தது. உடனே கூட இருந்த ஒரு பக்தர், அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவர், அவருக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டார், காலை இப்படி உதறிட்டார். உதறோடனே அது நாய் மேலே பட்டுருச்சு. அந்த நாய் கொஞ்சம் நாய் மேலே பட்டோடனே அது நாய் கத்த ஆரம்பிச்சிச்சு. உடனே உள்ளேருந்து வந்தவர் அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய் பயங்கரமாக அந்த நாயை விட பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு நாயை வந்து உதச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபம் இருக்குது. இயற்கையாக அப்படிப்பட்ட நபர் கிடையாது ஏன்னா. ஆனால் தனக்கு பிரியமான ஒன்று மேலே இன்னொருத்தங்க இந்த மாதிரி கை வச்சிட்டாங்க, உதச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்று அவ்வளோ கோபம். அதே நீங்கள் ஒரு 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 பிஸ்கட் கொடுத்து அது கொஞ்சம் செல்லமாக விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புத்தகம் வாங்குங்கன்னு சொல்கிறதாமையே கூட வாங்கிடுவாங்க இல்லையா? அதுதான் வந்து சுபாவம். ஸோ எதுக்காக இது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, பகவானும் அப்படி தான். எப்படி நாய் வச்சுருக்கிறாரா? இல்லை, பகவானுக்கு அஃப்கோர்ஸ் அவரும் நாய் வளர்க்குறாரு. யார் அந்த நாய்கள்? அவருடைய பக்தர்கள். பெருமையோடு சொல்லிக்குவார், நம்ம எல்லாம் பகவானுடைய நாய்கள். பகவான் நம்மளுடைய எஜமானர் முன்னாடி நாய்கள் வந்து வாழை ஆட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்படி கேட்குறதுக்கு தயாராக இருக்கும். அதுக்கு என்ன அடையாளம்? பிரபா சொல்லுவார், இதை காட்டுவார் பாருங்கள், இது வந்து எங்கள் எஜமானர் கழுத்தில் போட்டிருக்கிற பெல்ட். இது தெருநாய்க்கு இது மாதிரி கழுத்தில் பெல்ட் இருக்காது இல்லையா? ஆனால் அதே ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்னா அவங்க பெல்ட்டு போட்டு செயினை போட்டு எனக்கு எஜமானர் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு ஒரு திமிர் இருக்கும். அந்த நாய் வீதியில் நடந்து வரும்போது என் முதலாளி இருக்கிறார், என்னை யாராவது தீண்டிட முடியுமா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரபுபாதர் சொல்லுவார், நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருடைய நாய்கள், பகவான் கிருஷ்ணருடைய தொண்டர்கள் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கலாம் அப்படின்பார். இன்றைக்கி யாரோ எத்தனையோ அரசியல்வாதிகள்லாம் தொண்டைன்னு சொல்லிக்கிட்டு பெருமைப்பட்டுட்டு இருக்கான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அரசியல்வாதிகள் ஏமாத்துறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்கன்னு. ஆனாலும் அவங்களுடைய தொண்டைன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெட்கப்படுறதே கிடையாது, சங்கோஜப்படுறதே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப அவமானமான ஒரு விஷயம் வெளியில் சொல்லிக்கிறதுக்கே. ஆனால் அதை கூட பெருமையாக நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இவர் தாங்க எனக்கு கடவுள், சினிமா நடிக்கிற கடவுளுங்கிறான். அரசியல்வாதி விடுங்க, சினிமா நடிக்கிற கடவுளுங்கிறான். அதுக்கெல்லாம் மக்கள் சங்கோஜப்பட்டுக்கிறது இல்லை. நம்ம ஏன் சங்கோஜப்படணும்? நம்ம ஏன் தயங்கணும்? தைரியமாக பகவானுடைய சேவகன்னு சொல்லிக்கலாம். நல்லா நெத்தியில் பளிச்சுன்னு நாமம் போடுங்க, கழுத்தில் துளசி மணி போடுங்க, நான் பகவானுடைய சேவகன்னு சொல்லுங்கள். இதில் வெட்கப்படுறதுக்கோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெட்கப்பட வேண்டியவங்களாம் வெட்கப்பட மாட்டேங்கிறாங்க,
நம்ம ஏன் வைக்கப்படணும்? பெருமைப்பட வேண்டியவங்க நம்ம ஏன் வைக்கப்படணும்? நம்ம பகவானுடைய தொண்டன்னு சொல்லிக்கிட்டா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறார். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் நமக்கு ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாழ்க்கையிலையும் சரி, அடுத்த வாழ்க்கையிலையும் சரி, நம்ம உண்மையான சந்தோஷத்தை அடையணும்னா அதுக்கு பகவான்கிட்ட சரணடைகிறத தவிர வேறு வழி கிடையாது. பகவான்கிட்ட சரணடையணும் அப்படின்னா நம்ம பக்தி உள்ளுக்குள்ளேயே இருக்குங்க அப்படின்லாம் பல பேர் சொல்லுவாங்க. அது என்ன உள்ளுக்குள்ளேயே? மற்றதெல்லாம் வெளியில் காட்டுவேன். எனக்கு டிவி இருக்குது பாரு, நான் கார் வாங்கிட்டேன் பாரு, நான் வீடு கட்டிட்டேன் பாரு, இப்படின்னு எல்லாத்தையும் தம்பட்டை அடித்து சொல்ல ஊருக்கு. ஆனால் பக்தி மட்டும் ஏன் அது உள்ளுக்குள்ளேயே? பக்தி ஏன் வெளியில் காட்டக்கூடாது? இல்லையா? பக்தர்கள் தன்னை பக்தன்னு காட்டிக்கிறது மூலமாக அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரபுபாதர்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் கம்பல்சரியாக அந்த மாதிரி வைஷ்ணவ தோற்றத்தில் இருந்தால் தான் ஒருத்தன் பக்தனாக இருக்க முடியுமா? பேண்ட்டு ஷர்ட்டை போட்டுட்டு ஒருத்தன் பக்தனாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. இருக்கலாம், இருக்க முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒருத்தன் தோற்றத்தில் இருந்து பக்தி பண்ணுறதுக்கும் இல்லாமல் பக்தி பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னாரு. எப்படின்னா, ஒரு போலீஸ்காரர் போலீஸ் யூனிஃபார்மில் இருந்து போலீஸ் வேலையை பார்க்குறதுக்கும், போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் மப்டியிலேருந்து போலீஸ் வேலை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இப்போ ஒருத்தன் திருடுறான் அல்லது கஞ்சா குடிச்சிட்டு இருக்கான், நீங்கள் போலீஸ் யூனிஃபார்மில் இருந்தால் பார்த்த உடனே ஓட்டம் பிடிச்சிரும், தப்பிக்க பார்ப்பான், ஏன்னா பயம். அதே நீங்கள் மப்டியில் இருந்தீங்கன்னா தீப்பெட்டி கொடுங்கன்னு உங்கள்கிட்டே கேட்பான். இல்லையா? யதார்த்தம் இது தானே. அது மாதிரி தான் இப்போ நம்ம பக்தன்னு சொல்லிக்கிட்டு பக்த தோற்றத்தில் இருந்தோம் அப்படின்னா தீய சக்திகள் யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. இல்லைன்னா நம்மளையும் அவங்கள மாதிரி ஒருத்தர்னு நினச்சிக்கிட்டு நம்மகிட்டே தீப்பெட்டி கேட்பாங்க. அதனால் பெட்டர் நம்ம பக்தன்னு சொன்னால் நம்ம பக்தனாக காட்டிக்கிறதுல தப்பே கிடையாது. இதில் வைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இது சங்கோஜப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நல்லா பழிச்சுன்னு நாமம் போடுங்க, செக்கா குடிமை வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பக்தி பண்ணுறேன், நான் பகவானுடைய பக்தன் சேவகன் அப்படின்னு காட்டுங்க. இதனால் தப்பே கிடையாது. இன்றைக்கி எவ்வளவோ வேதனைப்படக்கூடிய வெக்கப்படக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் மக்கள் செய்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட என்னங்க பப்ளிக்காக இத்தனை ஆயிரம் மதுபான கடைகள் இருக்குது, எல்லாம் ரோட்லேயே இன்றைக்கி குடிக்கிறாங்க, பெண்கள் உட்பட எல்லாரும் குடிக்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ வேதனைக்குரிய ஒரு விஷயம், சர்மசங்கடமான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கே அவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட்டுக்கிறது கிடையாது, யார் என்ன நினைப்பாங்கலாம். இல்லையா? இத்தனை உயிர்களை கொள்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் மாமிச கடைகளாக இருக்குது, அதுக்கு அவங்க சங்கோஜப்பட மாட்டேங்கிறாங்க, சங்கடப்பட மாட்டேங்கிறாங்க. இது எவ்வளோ புனிதமான செயல். எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்கிறது இல்லை, எல்லா உயிர்களையும் சமமாக மதிக்கிறோம், எல்லா உயிர்களுக்கும் நன்மை நடக்கணும்னு நினைக்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் ஏன் நம்ம யோசிக்கணும், தயங்கணும்? ஸோ அதனால் பகவான் கருணையோடு நமக்கு இந்த உன்னதமான அறிவை இங்கே பகவத்கீதையில் கொடுக்குறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. கற்றுக்கிட்டு நம்ம பகவானுடைய சேவகன்றதை உணர்ந்து பகவானுக்கு சேவை பண்ணி அவர்கிட்ட சரணடைஞ்சோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை நமக்கு பூரணத்துவமானது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.